2026 ஏப்ரல் 23ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆனது நிறைவு பெற்றிருக்கு. ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தான் நிறைவு பெற்றிருக்கு. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளுக்குமே வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கு. இதில் தமிழ்நாடுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகிதம் எது ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா 2011ஆம் ஆண்டு பதிவான வாக்குகள் தான். அப்ப எவ்வளவு வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 78.29% வாக்குகள் பதிவாகிருக்கு. ஆனால் இந்த 2026 நடந்து முடிந்த இந்த வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 85% வாக்குகள் இப்போ இங்கே பதிவாகிருக்கு. இதுவே மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு வங்கத்திலேயுமே இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலேயே அதிக வாக்குகள் பெற்ற சட்டமன்ற தேர்தலாக எது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் 2011 நடந்தது தான். அப்போ அங்கே வாக்கு சதவீதம் எவ்வளோ பதிவாகிருக்கு அப்படின்னு பார்க்க போனால் 84.72% வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ 2026 எத்தனை அந்த முதற்கட்ட தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 91.78% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ இந்த 2 மாநிலத்துக்கும் அப்படின்னு ஒப்பிடும்போது 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவுகள் தான் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கப்பட்டதை அந்த 2 மாநிலங்களுமே உடைச்சு 2026 அதை விடவும் வாக்குப்பதிவுகள் அதிகமாக நடைபெற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல், அதாவது இந்த 2026 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனாலையும் 4 முனை போட்டி இந்த சட்டமன்ற தேர்தலில் நிலவுச்சு அப்படின்றதுனாலையும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இது பார்க்கப்படுது. பெர்சன்டேஜ் வைஸ் இதை நம்ம பெருசா கணக்கெடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எஸ்ஐஆருக்கு பிறகு குறைஞ்சிருக்கு. அதனால 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலோட இந்த 2026 நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை பெர்சன்டேஜ் வைஸ் கணக்கு போடாதீங்க, அது சரி வராது அப்படின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கு. நாம இதுல வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை வைத்து நம்ம பார்க்கலாம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது எஸ்ஐஆருக்கு முன்பு, அதாவது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6,28,23,749 இருந்துச்சு. அப்போ பதிவான வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4,62,56,553 இருந்துச்சு. பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 73.63% வாக்குகள் 2021 பதிவாகி இருந்துச்சு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5,73,43,291 இருக்கு. இதுல எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா 4,87,41,797 வாக்குகள் இதுல பதிவாகிருக்கு. சதவீதம் பிரகாரம் நம்ம பார்க்க போனா 85% வாக்குகள் இதுல பதிவாகிருக்கு. சோ கணிசமாகவே வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு, வாக்கு பதிவுகளும் இதுல அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவுச்சு அப்படின்னு சொன்னோம். இந்த 4 முனை போட்டியில் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் போட்டியிட்ட தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஒரு தொகுதியில் போட்டியிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தொகுதி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு தொகுதி. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதுனால இந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5 தொகுதியா இது மாறிடுச்சு. நம்ம இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் 2021 எத்தனை வாக்குகள் பதிவாகிருக்கு, இந்த 2026 எத்தனை வாக்குகள் பதிவாகிருக்கு, என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். அவர் 2021ஆம் ஆண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டாரு. அப்போ எத்தனை வாக்குகள் பதிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,73,388 வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. ஆனால் இந்த 2026 தேர்தலில் எத்தனை வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால்
1,82,375 வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஸோ எத்தனை வாக்குகள் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 8,987 வாக்குகள் வந்து அதிகமாக அந்த கொளத்தூர் தொகுதியில் பதிவாகியிருக்கு. அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்குகள் பதிவாயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,47,301 வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 2,54,364 வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. எத்தனை வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,063 வாக்குகள் வந்து அதிகமாகி இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் 2,26,506 வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. இது கடந்த முறையை விட ஒப்பிடுகையில் 14,050 வாக்குகள் அதிகமாக இருந்திருக்கு. முதல் முறையா தேர்தல் கடத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் போட்டியிட்ட அந்த பெரம்பூர் தொகுதியில் கடந்த முறை 2,387 வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. இம்முறை 2,02,944 வாக்குகள் பதிவாகியிருக்கு. எத்தனை வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனா 2,557 வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே போல விஜய் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 1,72,856 வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. ஆனால் இதுவே இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் 1,80,066 வாக்குகள் பதிவாயிருக்கு. எத்தனை வாக்குகள் வித்தியாசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,210 வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கிறத நாம பார்க்க முடியும். அதாவது விஜய் போட்டியிடக்கூடிய இந்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளையுமே நம்ம ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தா எத்தனை வாக்குகள் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000க்கும் குறைவான வாக்குகளை அதிகரிச்சிருக்கிறது நம்மளால இந்த புள்ளி விவர கணக்குகள் படியா நம்மளால பார்க்க முடியுது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆகவும் பார்க்கப்படுது. அதே போல இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிக அளவில் வாக்கு சதவீதங்கள் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான கரூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் அதிக வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மாவட்டங்களாக இது பார்க்கப்படுது. கரூர் மாவட்டம் நம்பர் 1ல இருக்கு. வாக்குப்பதிவு நடைபெற்ற மாவட்டத்தில் 90%க்கும் அதிகமான வாக்குகளை இந்த கரூர் மாவட்டம் பெற்றிருக்கு. எத்தனை பார்த்தீங்கன்னா 91.86% வாக்குகள் கரூர் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு. 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம். சேலத்தில் வந்து 90.13% வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. அதே போல தருமபுரியில் எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 89.78% வாக்குகள் பதிவாகியிருக்கு. அதே போல ஈரோடு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது ஈரோட்டில் வந்து 89.77% வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் வந்து 89.46% வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 2026 நடந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம்னா டாப் 5ல மேற்கு மண்டல மாவட்டங்கள் தான் இருக்கு. முதல் இடத்துல கரூரும், 2ஆம் இடத்துல சேலமும், 3ஆம் இடத்துல தருமபுரி, 4ஆம் இடத்துல ஈரோடு, 5ஆம் இடத்துல நாமக்கல் வந்து பிடிச்சிருக்கு. எந்த மாவட்டத்தில் ரொம்பவே லீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப லீஸ்டான வாக்குகள் வந்து பதிவாகிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது சில சவுத் ஜோன்ஸ்ல மட்டும், சில தெற்கு மாவட்டங்களில் மட்டுமே கொஞ்சம் வாக்கு சதவீதம் அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இல்லாமல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கு சதவிகிதமானது அதிகரிச்சிருக்கு. அதே போல மக்களும் இந்த முறை வந்து மிகுந்த ஆர்வத்துடன் வாக்கு பதிவு செய்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுது. அதுதான் புள்ளி விவரங்களும் நமக்கு எடுத்துரைக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கு. எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற போறாங்க, எத்தனை தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற போறாங்க, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாமல் யாரு முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க போவது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்மை சூழ்ந்திருக்கு. இதற்கெல்லாம் விடை மே 4ஆம் தேதி தெரிய வரும். காத்திருப்போம்.